தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, தெலங்கானா மாநிலத்தில் மனைவி மகளை துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விட்டு ஆயுதப்படை காவலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த கடன்காரராக மாறிய விரக்தியில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல் வந்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அவர் எவ்வளவு கடன் தொகை வாங்கியிருக்கிறார், இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். தெலுங்கானா மாநிலம் சித்திப்பேட்டை மாவட்ட ஆட்சியரின் மெய்க்காவலராக பணியாற்றி வந்தவர் ஆயுதப்படையைச் சேர்ந்த அக்குலா நரேஷ். இவருக்கு கடந்த சில மாதங்களாக ஆன்லைனில் சூதாட்டம் ஆடுவதற்கு அடிமையாகியுள்ளார். இதனால் தனக்கு கிடைத்த வருமானம் முழுவதையும் இழந்து வறுமையில் வாடி மேலும் சிலரிடம் கடன் வாங்கி சூதாட்டத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் இன்று காலை அவருக்கும் அவர் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கண்டித்த மனைவி சூதாட்டத்தால் பணம் இழப்பது சரியாக இல்லை என்று மனைவி கூறியுள்ளார். இதனால் அந்த சண்டை பெரிய விதமாக மாறியது. இதனால் பள்ளிக்கு சென்ற குழந்தைகளை போய் மீண்டும் வீட்டுக்கு அழைத்து அங்கு தான் வைத்திருந்த மெய்க்காவலராக அதாவது கலெக்டருக்கு மெய்க்காவலராக பணியாற்றி வந்ததால் அவர் கையில் ஏற்கனவே ஒரு பிஸ்டல் ஒன்று இருந்துள்ளது. இதனை பயன்படுத்தி தனது மகளை சுட்டுக் கொண்ட அவர் மேலும் தன் மனைவியையும் சுட்டுக் கொண்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார். அவருடைய மொபைல் போனை எடுத்து சோதனையிட்டதில் அவர் ஏகப்பட்ட கடனில் இருப்பதாகவும் இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே ஒரே நேரத்தில் சொந்த மனைவி மகனை சுட்டுக் கொண்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.